ஏழாம் சுவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே நான் ஃபீஸ்ட் எப்படி சமைச்சிருக்கேன். டெய்லியே நம்ம வந்து எல்லா பர்த்டேக்கும் எங்கள் வீட்டில் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நிறைய சமைப்போம், ஃபீஸ்ட் நல்லா பண்ணுவோம். ஸோ நம்ம பர்த்டேவை நம்ம சிம்பிள் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம பர்த்டே நம்ம கிராண்டாக நல்லா பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து வெளியே ஹோட்டல்லாம் போகலான்னு சொன்னாங்க. பட் நான் ஜென்ரலாக ஹோட்டல் போக மாட்டேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபீஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ சமையல் சமைச்சிருக்கீங்களேன்னு. ஒரு க்ரேஸ் தான். ஏன்னா நம்ம வீட்டில் ஜென்ரலாக எல்லாருக்கும் பண்ணுறோம், பண்டிகைலாம் நிறைய சமைக்கிறோம். நம்ம பர்த்டே நம்ம ஏன் விட்டு வைக்கணும். அதனால சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் நான் பண்ணியிருக்கேன். என் ஃபீஸ்ட் வந்து பாருங்கள் வாங்க. சேமியா பாயசம், கோசும்பரி, இது வந்து பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் அப்புறம் கேரட்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் இது. இதுக்கு வந்து ஸ்வீட் கோசும்பரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலைப்பருப்பு ஊற போட்டு சர்க்கரை கொஞ்சம் தேங்காய் போடுறது. இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தயிர் பச்சடி, தேங்காவும் தக்காளி போட்டு தயிர் பச்சடி, வாழைக்காய் மிளகு பெரட்டல், மிளகு போட்டு தேங்காய் போட்டு வாழைக்காவை பெரட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெயிலேயே. அப்புறம் வெண்டைக்காய் மோர் குழம்பு, கோஸ் பொரியல் தேங்காய் போட்டு, வெள்ளை பூசணி பொரிச்ச கூட்டு, மாங்காய் ஊறுகாய், வத்தக்குழம்பு, அப்புறம் பருப்பு போட்டு தக்காளி போட்டு ரசம், கதம்ப சாம்பார், இல்லை குடமிளகாய் தக்காளி கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் சௌச்சோ கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் வடை, நெய் இருக்குது சாதத்துக்கு, சூடாக குக்கரில் சாதம், அப்பளம். இதுதான் என்னுடைய பர்த்டே சமையல் இன்றைக்கி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நான் தீபாவளிக்கே பண்ணல, சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருக்குமே சர்வ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன பர்த்டே எப்படி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.